ஹெலிகாப்டர் ஊழல் இரண்டாவது போபஸ் ஊழலாக உருவெடுத்துள்ளதாக கடுமையாக சாடியுள்ள பாரதிய ஜனதா இப்பிரச்சினையை பார்லிமென்டில் தீவிரமாக எழுப்புவோம் என்றும் அறிவித்துள்ளது. இத்தாலி ஹெலிகாப்டர் ஒப்பந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவின் செய்தித் தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் டெல்லியில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் கூறுகையில், போபஸ் ஊழலைப் போலவே ஹெலிகாப்டர் ஊழல் கம்பெனியும் இத்தாலியைச் சேர்ந்ததுதான் என்று குறிப்பிட்டார். போபஸ் ஊழலில் சம்பந்தப்பட்ட சோனியா உறவினர் குட்ரோச்சியை காப்பாற்ற காங்கிரஸ் பலவித முயற்சிகள் மேற்கொண்டதாக கூறிய ரவிசங்கர் பிரசாத், ஹெலிகாப்டர் ஊழல் இரண்டாவது போபஸ் ஊழலாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 22ஆம் தேதி துவங்கவிருக்கும் பார்லிமென்டின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த பிரச்சினையை பாரதிய ஜனதா தீவிரமாக எழுப்பும் என்றும் தெரிவித்த ரவிசங்கர் பிரசாத், இந்த ஊழல் விவகாரம் தொடர்பாக இத்தாலியில் ஓராண்டாக விசாரணை நடந்து வரும்போது இந்தியா தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். तो हम एक बहुत ही गंभीर सवाल उठाना चाहते हैं। बोफोर्स में एक कोत्रोकी महाशय थे जो इटली के थे और उनको बचाने की पूरी कोशिश की गई। और क्या 1 साल से इस कंपनी के बारे में जांच इसलिए नहीं की जा रही थी कि ये कंपनी इटली की थी? இந்து பயங்கரவாதத்தை வளர்ப்பதாக பாரதிய ஜனதா மீது மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே குற்றம் சாட்டியதால் அவரை பதவி நீக்க கோரி பட்ஜெட் தொடரை முடக்குவோம் என்று கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் தற்போது ஹெலிகாப்டர் ஊழலும் சேர்ந்திருப்பதால் பார்லிமென்ட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடப்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது.